ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3/2/1972. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். தன்னை தெரிந்து கொள்வதனால் சுய கட்டுப்பாடு மற்றும் நேரத்தை தெரிந்து கொள்ளுதல். தன்னை தெரிந்து கொள்வதனால் சுய கட்டுப்பாடு மற்றும் நேரத்தை தெரிந்து கொள்ளுதல். எப்படி தந்தையை பற்றி கூறப்பட்டிருக்குது? அவர் என்னவாக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை தெரிந்து கொள்றவங்க அனைத்து பிராப்திகளையும் அடைய முடியும் என்று. அதே மாதிரி தன்னை பற்றியும் கூட நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று அப்படி தெரிந்து ஏற்றுக்கொண்டு முழு நாளும் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன்னா எப்படி தந்தையை அனைத்து சொரூபங்களிலும் மற்றும் அனைத்து சம்பந்தங்களிலும் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குதோ, அதே மாதிரி தந்தை மூலமாக தன்னையும் அப்படியே தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. தெரிந்து கொள்வது அப்படின்னா ஏற்றுக்கொள்வது. நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்தீங்கன்னா என்ன நிலை இருக்கும்? உடல்ல இருந்து கொண்டே உடலற்ற நிலை, வியக்தத்தில் இருந்தும் அவ்யக்த நிலை, போகும்பொழுதும் வரும்பொழுதும் பரிஸ்தா நிலை மற்றும் காரியங்களை செய்து கொண்டே கர்மாதீத் நிலை. இந்த 3 நிலைகளும் இருக்கும். ஏன்னா எப்போ தன்னை நல்ல முறையில் தெரிஞ்சு மற்றும் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யார் தன்னை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எந்த ஒரு சுய கட்டுப்பாட்டில், அதாவது நியமத்திலும் மேலே கீழே, அதாவது தவறாது போக முடியாது. சுய கட்டுப்பாட்டை தெரிந்து கொள்வது அப்படின்னா சுய கட்டுப்பாட்டோடு நடந்துக்கிறது. தன்னை ஏற்றுக்கிட்டு நடந்து கொள்கிறவங்கள்ட்ட இயல்பாகவே சுய கட்டுப்பாடும் இருக்கும். தன்னை ஏற்றுக்கொண்டு யார் நடக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சுய கட்டுப்பாடு இயல்பாகவே இருக்கும். அவங்களுக்கு இது சுய கட்டுப்பாடா அல்லது இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்காது. அப்படிப்பட்ட தன்னுடைய நிலையில் நிலைச்சிருக்கக்கூடியவங்க என்ன காரியம் செஞ்சாலும், என்ன வார்த்தை பேசினாலும், எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கினாலும் அதுவே சுய கட்டுப்பாடாக ஆகிடுது. எப்படி சாக்கார பாபா தன்னுடைய நினைவில், அதாவது ஆத்ம அபிமானி நிலையில் இருந்ததுனால என்ன காரியம் செஞ்சாரோ அதுவே பிராமண குடும்பத்தின் சுய கட்டுப்பாடாக ஆயிடுச்சு இல்லையா? இந்த சுய கட்டுப்பாடு எப்படி உருவாச்சு? பிரம்மா மூலமாக என்னென்ன நடந்ததோ அதுவே பிராமண குடும்பத்தினருக்கும் சுய கட்டுப்பாட்டு விதிமுறையாக ஆச்சு. அப்படி தனது சுய நினைவில் இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியமும் சுய கட்டுப்பாடாக ஆகியே விடுது. மேலும் நேரத்தை தெரிந்து கொள்வதும் அவங்க எதிரில் எப்பொழுதும் தெளிவாக இருக்குது. எப்படி பெரிய அதிகாரிகளின் எதிரில் முழு திட்டமும் இருக்குது இல்லையா? அதை பார்த்துக்கிட்டே அவங்க அவங்கவுங்களுடைய காரியங்களை செய்விக்கிறாங்க. அதே மாதிரி விமானம் மற்றும் கப்பலை ஓட்டுறவங்கள்ட்ட அவரவர்களுக்கான திட்டங்கள் இருக்குது. அதன் மூலம் அவங்க செல்லும் பாதையை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி யார் தன்னை மிக சரியாக தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சுய கட்டுப்பாடு தானாகவே இருக்கும். மேலும் நேரத்தை தெரிந்து கொள்வது கூட மிகவும் தெளிவாக இருக்குது. முழு நாளும் தான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படியே நினைவு இருக்குது. ஆகையினால நான் என்ன காரியம் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தன்னை தெரிந்து கொள்ளுறாங்க, என்ன காரியம் செய்வாங்களோ அதுவே சுய கட்டுப்பாடாக ஆகிடுது. அவரை பார்த்து அனைவரும் பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். முதல் நிலை என்னவாக இருக்குதோ அதில் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு அடியிலும் இது சரியா அல்லது தவறா,
இது நம்முடைய சுய கட்டுப்பாடா அல்லது இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ தன்னுடைய நினைவில் நிரந்தரமாக இருக்கிறாங்க அப்படின்னா அது இயற்கையாக ஆகிடுது. பின்பு இப்படி யோசிப்பதற்கான அவசியம் இருப்பது கிடையாது. ஒரு பொழுதும் எந்த காரியமும் சுய கட்டுப்பாடின்றி நடக்க முடியாது. எப்படி சாக்கார பாபா கிட்ட தன்னுடைய போதை இருந்த காரணத்தினால ஒருவேளை சாக்கார பாபா மூலமாக ஏதாவது காரியம் தவறாக கூட நடந்துட்டாலும் அதை கூட சரி செய்திடுவோம் அப்படின்னு அதிகாரத்தோடு சொல்ல முடிஞ்சது. இது அதிகாரம்தான் இல்லையா? அவ்வளவு அதிகாரம் எப்படி இருந்தது? தன்னுடைய போதை மூலமாக தன்னுடைய சொரூபத்தின் நினைவில் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் தவறாக நடக்கவே முடியாது அப்படிங்கிற இந்த போதை இருந்தது. அந்த மாதிரி போதை வரிசைக்கிரமமாக அனைவரிலும் இருக்கணும். எப்போ தந்தையை பின்பற்றணும் என்று இருக்குது அப்படின்னா பின்பற்றி நடக்கிறவங்கள்ட்ட இந்த நிலை வர முடியுமா? இதையும் பின்பற்றுவார்கள் இல்லையா? சாக்கார ரூபத்தில் இருந்தாலும் முதல் ஆத்மாவாக இருந்தார் இல்லையா? முதல் ஆத்மா நிமித்தமாக எதை செய்து காண்பித்தாரோ அதை இரண்டாவது மூன்றாவது என்று யார் யார் வரிசைக்கரமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவங்கள் அனைத்து விஷயங்களிலும் அவரை பின்பற்றி நடக்க முடியும். நிராகார சொரூபத்தின் விஷயம் வேறு. சாக்காரத்தில் நிமித்தமாகி என்னென்ன செஞ்சு காமிச்சாரோ அதை எல்லாருமே வரிசைக்கரமான முயற்சியின் அனுசாரம் பின்பற்றி செய்ய முடியும். இதைத்தான் தன் மீது சம்பூர்ண நிச்சய புத்தி அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை மேல் 100% நிச்சய புத்தி உடையவங்களாக ஆகினீங்கன்னா தந்தையின் கூடவே தன் மீது அந்த அளவு நிச்சய புத்தி உடையவராக ஆகணும். தன்னுடைய நினைவின் போதே எவ்வளவு இருக்குது? எப்படி சாக்கார ரூபத்தில் நிமித்தமாகி ஒவ்வொரு காரியத்தையும் சுய கட்டுப்பாடோடு செஞ்சு காண்பிச்சாரோ அதே மாதிரி நடைமுறையில் நீங்களும் பின்பற்றணும். அந்த மாதிரியான நிலை இருக்குதா? எப்படி வண்டி ஒருவேளை தண்டவாளத்தில் சரியாக சென்று கொண்டிருக்குது அப்படின்னா விபத்து நடக்க முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா? கவலை இல்லாமல் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருவேளை தன்னுடைய நினைவின் போதே இருக்குது, அஸ்திவாரமும் சரியாக இருக்குதுன்னா காரியம் மற்றும் வார்த்தைகள் சுய கட்டுப்பாடு இல்லாது இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நிலை அருகில் வந்து கொண்டிருக்குதுன்னா இதைத்தான் சம்பூர்ண நிலையின் அருகாமைன்னு சொல்லப்படுது. இந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறதுனால அபிமானம் வர்றது கிடையாது. எந்த அளவு சுயமரியாதையோ அந்த அளவு பணிவான நிலை. ஆகையினால அவங்களுக்கு அபிமானம் இருக்காது. எப்படி நிச்சயம் உடையவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, அதே மாதிரி அப்படி நிச்சய புத்தி உடையவரின் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி இருக்குது. அதாவது ஒவ்வொரு காரியமும் சுய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா வெற்றி இருக்கவே இருக்குது. அப்படி நான் எவ்வளவு இந்த நிலையின் அருகில் வந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்க. எப்போ நீங்கள் அருகில் வருவீங்களோ அப்போ மற்றவர்களுடைய எண்ணம் அருகில் வரும். நாளாக நாளாக இந்த மாதிரி மாற்றத்தில் அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவர் இன்னொருவருக்கு மரியாதை கொடுப்பது வேறு விஷயம். ஆனால் தன் மீது நிச்சயம் வைத்து யாரிடமாவது கேட்பது வேறு விஷயம். இதை சோதிச்சு பாருங்க. அவர் என்ன காரியம் செய்வாரோ அதில் நிச்சய புத்தி இருக்கும். தந்தை கூட குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அறிவுரை கூறுகிறார் இல்லையா? அந்த மாதிரி நான் எவ்வளோ அருகில் வந்திருக்கிறேன் என்ற அந்த நிலையை பார்க்கணும். பின்பு இது சரியா அல்லது தவறா அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது. இந்த எண்ணம் அகன்றிடும். ஏன்னா நீங்கள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க. தன்னுடைய போதையில் குறை இருக்கக்கூடாது. காரியங்களின் கட்டுப்பாட்டின் பிரகாரம் ஒருவர் இன்னொருவருக்கு மரியாதை அளிப்பது இதுவும் ஒரு சுய கட்டுப்பாடு. எப்படி ஒரு உதாரண ரூபத்தில் பார்த்தீங்க இல்லையா? அந்த மாதிரியான நிலை இருக்குதா? அப்படி சாக்கார பாபா மூலமாக பார்த்த விஷயங்களை பின்பற்றி நடப்பதோ ஈஸி தான் இல்லையா?
அப்படி அந்த மாதிரி நிலை சமநிலைக்கு வந்துட்டு இருக்குது இல்லையா? இப்போ அந்த மாதிரி மகான் மற்றும் ஆழமான வேகத்தோடு முயற்சி நடக்கணும். சாதாரண முயற்சி இருக்கக்கூடாது. சாதாரண முயற்சி செய்வதோ குழந்தை பருவத்தினுடையது. ஆனால் இப்பொழுது விசேஷ ஆத்மாக்களுக்காக விசேஷமே தான். நல்லது. இந்த முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்கிறாங்க? யார் தன்னை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட சுய கட்டுப்பாடு தானாகவே இருக்குது. மேலும் நேரத்தை தெரிஞ்சு கொள்வது கூட மிகவும் தெளிவாக இருக்குது. முழு நாளும் தான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படியே நினைவு இருக்குது. ஆகையினால நான் என்ன காரியம் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தன்னை தெரிந்து கொள்கிறவங்க என்ன காரியம் செய்வாங்களோ அதுதான் சுய கட்டுப்பாடாக ஆயிடுது. அவரை பார்த்து அனைவரும் பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.